வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கிறீங்களா? இந்த குரலை கேட்டிருப்பீங்க. அது ஒரு தம்பதிகள்லாம் சொல்லுவாங்க. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை. எதனாலன்னா நான் அவங்க பேரை டெய்லியும் சொல்கிறனால அவங்களுக்கு ஆதரவான கமெண்டர்ஸ் வந்து உங்களுக்கு வேறு வேலையில் இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணுறாங்களா, இவங்களை பற்றியே வீடியோ போடுறீங்களா கேள்வி கேட்குறாங்க. அதனால் நான் பேரை சொல்லலை. நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த தம்பதிகள் என்னென்னா, ஒரு லேடி போட்ட வீடியோ, அந்த லேடி இவங்களை பற்றி பேசுனால சேனல் காணாமல் போச்சு, விதை விதைச்சம் வினை இருப்பான் வாசகத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. அது இவங்களுக்கு பொருந்துமான்னு தெரியல. ஏன்னா அந்த லேடியோட சேனல் காணாமல் போனது எதனால எல்லாருக்குமே தெரியும். அது பெரிய ஒரு இஷ்யூனால் காணாமல் போச்சு. இவங்களை பற்றி பேசுனால சேனலை காணாமல் போச்சுன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது இவர்களோட அறியாமைக்கு எடுத்துக்காட்டு. சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு இன்னும் 2 மாதத்தில் பர்த்டே வரப்போகுது. அப்புறம் அந்த பர்த்டே வந்து நல்ல சீரும் சிறப்பாக கொண்டாடுற விட்டு போட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. என்ன வீடியோன்னு, பெர்கன் வீடியோ. குழந்தை வந்து ஒரு 10 மாதத்தாச்சு. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வீடியோ இவங்க எப்படி போடுறாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு தேவை வருமானம் 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 வருமானத்தில் மட்டும் நம்பிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எதில், சமூக வலைதளங்களில் இருக்கிற வருமானத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்றைக்கு ஒரு எச்சரிக்கை இருக்க போகுதுன்னு தெரியல. ரெண்டாவது, நம்மளுக்கு ஒரு வீட்டில் ஒரு பர்சனல்னு ஒன்று இருக்குங்க. அந்த பர்சனல் எப்போவுமே வெளியே சொல்லக்கூடாது. எல்லா விஷயத்தையும் சமூக வலைதளத்தில் இவங்க வெளியிட்டு வருமானம் பார்க்குறதே குறிக்கோளை வச்சுக்கிறாங்க. இந்த தம்பதிகள் சும்மா இவர்கள் பற்றி பேசிகிட்டே இருக்கிறனால அவர் தம்பி உன் வேலை பார் அப்படிங்கிற, நான் இவரை மரியாதையை தான் பேசுகிறேன். ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் இந்த வீடியோ எப்படி இவங்க போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு குழந்த பிறந்த அந்த பர்த்டே கொண்டாடுறதுங்கிறது நம்ம கல்யாண ஃபங்க்ஷன் மாதிரி அந்தளவுக்கு சீரும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதை விட்டு போட்டு பெர்கன் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கிறாங்கன்னா எதனால் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் வருமானம் 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 வியூவர்ஸ் வருமானம். ஏன்னா 3 சேனல் வச்சுக்கிறாரு. அதில் மாற்றி ஏதோ ஒரு வீடியோ போடுறாரு. இதை நான் சொல்கிறனால இவர் என்னை திட்டினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உள்ளபடி சொல்கிறேங்க. அதாவது இவர் பற்றி இந்த சமயத்தில் இந்த வீடியோ போட்டு பெருக்கன்னு கேட்டால் கமெண்டர்ஸ் கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கமெண்டர்ஸ் சொல்படி தான் இவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேட் கமெண்டர்ஸ் எதாவது சொன்னால் அவங்கள பிடிச்சி கண்டபடி திட்டுறது, நல்ல கமெண்ட் பண்ணால் அவங்கள வாழ்த்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பெர்கன் வீடியோ போட்டுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரே தேவை வருமானம். வருமானம் பார்க்கும் தம்பதிகள்.